மாத வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். யோபு எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம். நீர் அவரோட பழகி அப்படின்னு யார் சொல்றா? யோபுடைய ஃப்ரெண்டு. யோபுடைய ஃப்ரெண்டு பேர் என்ன? எலிபாஸ். பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறான். பயங்கரமான கஷ்டம். பல கோடிக்கு சொத்து உள்ளவன் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாயிட்டான். பிள்ளைங்க போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, அதிகாரம் போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு, ஆரோக்கியம் போயிடுச்சு, பிள்ளைங்க மறைச்சிட்டாங்க, எல்லாமே டோட்டல். நான் இந்த எங்கே வந்துட்டார் அவர்? நடு ரோட்டில் இருக்கிறாரு. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் போயிடுச்சுங்க. ஆனால் யோபு 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும். அந்த மனுஷன் யாருங்க? யோபு யாரு? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுனமாய் இருந்தான். இது ஆண்டவர் கர்த்தரே சாட்சி கொடுக்கிறாரு. God is testifying and is witnessing about Job. யோபு யாருப்பா? பெரிய, நமக்கு தெரிஞ்சதான் பெரிய பணக்காரன். அப்படியே சொல்லியிருக்கு, பெரிய பணக்காரன், ஆஸ்தி உள்ளவன், அக்ரிகல்ச்சரில் அவருக்கு பெரிய கிங்கு அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. அவனுடைய கேரக்டர் எப்படி பிளேஸ் பண்றாரு பாருங்க ஆண்டவர். எப்படி? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன். அதுக்கப்புறம் தான் அவருடைய மற்ற காரியங்கள்லாம் ஆரம்பிக்கிறது. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகள் பிறந்தாங்க. அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு. ஆமாம், அந்த 3000 ஒட்டகன்றது சும்மா இல்லைங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கேலன் ஆஃப் தண்ணி? அந்த 3000 ஒட்டகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எத்தனை வேலைக்காரங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 7 குமாரர்களும் 3 குமாரத்தி 10. ஒன்றை வச்சுக்கிட்டே மேய்க்க முடியல பாருங்க. 10 இருந்தது. யோபுக்கு டைமே போல 10 பிள்ளைங்க பெற்று எடுத்துட்டாருப்பா. எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவுடைய அப்பாவுக்கு 16 பிள்ளைங்க. யோபுக்கு மிஞ்சிட்டார் அவர். அந்த காலத்தில் அப்படி தான். நீங்கள் ஆப்பிரிக்கா தேசத்தெல்லாம் போனீங்கன்னா சர்வசாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு சாதாரணமாக 15-20 பிள்ளைங்க இருக்கும். நம்ம ஊரில் தான் ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தன். ஆப்பிரிக்கா தேசத்தில் அப்படி கிடையாது. ஒருத்தனுக்கு 5-6 இருக்கும். ஒருத்தனுக்கு அன்னைக்கு கூட பார்த்தேன், ஒருத்தனுக்கு 180 பிள்ளைங்களாம். பெரிய கிங் தான் அவர், ராஜா தான் அவர். அப்பா, 180 பிள்ளைங்க. நீங்கள் கூகுளில் போட்டால் அது பார்க்கலாம். மொத்த ஃபேமிலி உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காரு அவர். இப்படிலாம் உலகத்தில் இருந்தாங்க. ஆனால் யோபு அவன் உத்தமனாக இருந்தான். தேவனுடைய பார்வையில் சன்மார்க்கமாக இருந்தான், நீதிமானாக இருந்தான், தேவனுக்கு பயந்தவனமாக இருந்தான். இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, டேய் என்னடா இவன் வாழ்க்கை இப்படி ஆகி போயிடுச்சு, நீ சர்ச்சுன்னு போன, ஊழியனும் போன, தசமகம் கொடுத்த, பாஸ்ட்டுக்கு பை தூக்கின, சர்ச்சில் நீ போன, காலையிலையும் போன, சாயங்காலமும் போன, உனக்கு ஏன்டா இந்த பிரச்சனை, உனக்கு ஏன்டா இந்த வேதனை உனக்கு? நாங்களாம் பாரு, நாங்களாம் சர்ச்சுக்கே போகிறது கிடையாது, நாங்களாம் பைபிளே வாசிக்கிறது கிடையாது, பாரு நாங்களாம் நல்லா இருக்கிறோம் பாரு, எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா, உங்களும் என்ன பிரச்சனை? என் வாழ்க்கையில் கேட்டாங்க. பிஸ்னஸை விட்டு வந்த, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்த, உனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, உனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸு, உனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஏன் why is this? நாங்களாம் நீ தேடுற மாதிரிலாம் காலையிலேருந்து 4 மணிக்கு எழுச்சி உட்காந்துருக்குற. இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க, 4 மணிக்கு எழுச்சி தான். சும்மா நாங்கள் ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். காலையில் 4-4:15 இருக்கோம்.
திறந்து பார்த்துட்டு விக்டர் ஏஞ்சாச்சா, ப்ரேயர் பண்ணுறீங்களா, மூடிட்டு போயிட்டாப்புல. அது திருப்பி ஒரு 6:30 இருக்கும். அப்போ நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா அது சொல்கிறாரு, என்னப்பா ஓவராக இருக்குது, பார்த்து ரொம்ப மென்டல் ஆகிட போகிற. ஐயோ, சாமி கும்பிட்றலாம் ஒரு அளவு இருக்குதுப்பா. எங்கள் சாமிக்கு முன்னால் தான் நாங்களாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 2-3 நிமிஷத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் நடக்குது. எங்கள் சாமி கிட்டலாம் நாங்கள் சொல்லாததெல்லாம் எங்கள் சாமி செய்யுது. அப்போ அவர் ஒரு கார் ஒன்று வாங்கினார், கிட்டத்தட்ட 1.25 கோடி. அது சொல்கிறாரு, நான் கேட்க வேலைப்பா, நான் கேட்க வேலை. மலை மேலே ஏறும்போது அந்த கார் சர்ன்னு போச்சான். அப்போ மனசில் வச்சாராம், நம்மளும் அப்படி ஒரு கார் வாங்கணும்னு. எங்கள் சாமி முன்னால் நான் கேட்க வேலைப்பா. பாரு, 3 மாதம் கழிச்சு அந்த காரை வாங்கிட்டோம். எங்கள் சாமி நான் நினச்சதை நான் கேட்கல, ஆனால் நினச்சதை என் சாமி என் கடவுள் கொடுத்துச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறதுல உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆனால் எங்கள் சாமி நினச்சதை கூட செய்யுது. ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே வருஷக்கணக்காக கேட்டுட்டு இருக்கோம், வருஷக்கணக்காக மாசக்கணக்காக கேட்டுட்டு இருக்கோம். ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு ஏன் செய்ய மாட்டேன்றாரு? சினிமா பார்க்குறவனுக்கு செய்கிறாரு, தம் அடிக்கிறவனுக்கு செய்கிறாரு, குடிக்கிறவனுக்கு செய்கிறாரு, ஊரெல்லாம் மேயிறவனுக்கு செய்கிறாரு, சினிமாக்காரிக்கு செய்கிறாரு. அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர், சினிமாக்காரனுக்கு எங்கே இருந்தால் அந்த அழகான பொண்ணு கிடைக்குது? அவங்களுக்கு தான் கிடைக்கும், உனக்கு கிடைக்காது. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு என் மகனுக்கு வேணும் பாஸ்டர்ன்றாரு. இப்போ புரியுதா? நாங்களும் என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், அப்படி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு. நான் எந்த பதிலும் சொல்ல அமைதியாக இருந்தேன். தேவட ஜனமே, எலிப்பாஸ் அவனுக்கு சொல்கிற அளவுக்கு யோபுடைய வாழ்க்கை வந்தது. யோபுடைய வாழ்க்கை மிக கேவலமாய் கீழ்த்தரமாய் அவனோட வாழ்க்கை மாறினது போல அவனோட நண்பர்கள் பார்வையில் இருந்தது. ஆனால் இன்னைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசிகள் நீங்கள் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து சபையில் நீங்கள் நாட்டப்பட்டு இப்போ உங்கள் குடும்பத்தார் கேட்குறாங்க, என்னடா சர்ச்சுன்னு போனியே, என்னம்மா சர்ச்சுன்னு போனியே, என்ன அந்த சாமி என்ன செய்யலையா, சர்ச்சில் ஒன்றும் செய்யலையா, இந்த பாஸ்டர் ஒன்றும் உனக்கு செய்யலையா? இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. எடுத்து வாசிப்போம். இதே யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோபு 5:8. ஆனாலும் நான் தேவனை நாடி, ஆனாலும் எல்லாவற்றையும் இழந்த யோபு, he lost everything. எல்லாவற்றையும் இழந்தான். ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் நான் தேவனை நாடி, தேவனை நாடுகிற ஒரு அனுபவம். எல்லாம் அவன் இழந்தான். ஒரே நாளிலே, இன் a single day, அவன் தன் வீட்டிலே அவன் இருந்து கொண்டு போது துர்செய்தி ஒவ்வொரு வேலைக்காரனாக வந்து சொல்கிறான். முதல்ல வந்து சொல்கிறான், எருது போச்சு, ஆடுகள் போச்சு, ஒட்டகங்கள் போயிடுச்சு, உம்முடைய குமாரர்கள் குமாரத்திகளும் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடித்திருந்த பொழுது ஒரு வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 முலையிலும் அடித்து அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினாலே அவர்கள் இறந்து போனார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, 10 பிள்ளைகளும் ஒரே வீட்டில் ஒரு மரணம்னா, ஒரே வீட்டில் 10 சாவு பெட்டிங்க.
கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஓ மை காட். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பழவேற்காடு என்று சொல்லுகிறதான புலிகேட் என்றதான இடத்திலே ஒரு 200 பிள்ளைகளுக்கு மேலாக விபிஎஸ் ஒரு பகுதி அந்த புலிகேட் ஏரிக்கு அவர்கள் எஸ்கேஷன் சென்றார்கள். அதிலே எனக்கு மிகவும் அறிமுகமான ஒரு குடும்பத்தில் இருந்ததான 2 பெண் பிள்ளைகள் அதில் அவர்கள் போனார்கள். அவர்கள் படகிலே போய்கொண்டது நேரத்திலே திடீரென்று அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு மீன் துள்ளுகிறதை பார்க்கும்படியாய், ஒரு துள்ளி குதிக்கிற மீன்களை வேடிக்கை பார்க்கும்படியாய் படகிலே அது பேலன்ஸ்டாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அந்த பிள்ளைங்க அந்த மீன் துள்ளுகிறத டால்ஃபின் பார்த்தார்களாம், இதுபோ சொன்னாங்க. திடீர்னு என்ன செஞ்சாங்க, பிள்ளைகளாக அதை பார்ப்பதற்கு ஒரு பக்கம் வந்தோன்னா என்ன ஆயிடுச்சு, அந்த படகு டில்ட் ஆனது. அந்த படகுல இருந்ததான ஏறத்தாழ 64-65 பிள்ளைகள் மரித்து போனார்கள். இந்தியாவே உலுக்கிய ஒரு மகா பெரிய ஒரு சோகமான சம்பவம். அந்த சம்பவம் நடந்த பொழுது நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களுக்கு 2 பிள்ளைகள் தான். ஒருத்திக்கு 15 வயசு, ஒருத்திக்கு 11 வயசு. அங்கே அந்த சடலம் வைக்கப்பட்டிருந்த பொழுது அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடிய நான் போன பொழுது அந்த தகப்பன் அந்த தாயும் வந்தவர்களுக்கெல்லாம் வரவேற்று உட்கார வைத்து அவர்கள் புன்னகையோடு ஒவ்வொருத்தரையும் அவர்கள் ஆறுதல் படுத்த அளவுக்கு அவர்கள் மனநிலை காணப்பட்டது. நான் சொன்னேன், இது எதுவோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடக்கம் பண்ணப்பட்டு எல்லாம் முடிந்த பிற்பாடு கீழ்பாக் சிமெண்ட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். இன்றைக்கும் அவரோட கல்லறைகள், அந்த பிள்ளைகளோட எல்லாரோட கல்லறைகள் அந்த லாஸ்ட் உள்ளே போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் திரும்பினீங்கன்னா அந்த எண்டு போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் அந்த காம்பவுண்டல் ஓரமாக இருக்கும் அந்த அவரோட கல்லறை. ஏறத்தாழ ஒரே இடத்துல ஒரு 35-36 பேருடைய கல்லறைகள் இன்னும் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். சில மாதங்கள் கழித்து நான் அவர்களை சந்தித்த பொழுது நான் கேட்டேன், ஏன்னா பிள்ளைகளை மறைச்சு தான் உங்களுக்கு வருத்தம் இல்லையா? இருக்குது, ஆனால் கர்த்தர் அறியாத காரியம் எதுவுமே இல்லை. நாங்கள் வெளியே காட்டிக்கல தம்பி, ஆனால் உள்ளுக்குள்ளே நாங்கள் கதறி கொண்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் வெளியே காட்டினா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. என் பிள்ளைங்க 2 பேர் மறிச்சாங்க, ஆனால் பலரை கர்த்தர் அந்த நாளிலே ரட்சித்தார். நாங்களும் கர்த்தர் கையில் எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அங்கே ஃபெய்த் ஹோமில் தங்கணும், 10 நாள் தங்கினாங்க. இது 7வது நாள் நடந்தது. நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் 7 நாள் பார்க்கல, 8வது நாள் நாங்கள் சடலமாக தான் பார்த்தோம். ஏன் என்று கேட்க எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த வசனத்துக்கு கர்த்தர் கொடுத்தது உண்மைதான், ஆனால் கர்த்தர் எடுக்கலை. அவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர்கள் அல்ல, அவர் தீமையிலே நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோபு எல்லாவற்றையும் இழந்த பொழுது ஒரே நாள் எல்லாம் எருதுகள், மாடு, ஒட்டகம் எல்லாம் போயிடுச்சு. கடைசியாக அவன் இழக்கிறது அது ஒரே இடத்துல இருந்த 10 பிள்ளைகளும். அது பெருங்காற்று எங்கேருந்து வந்தது, எப்படி அந்த வீட்டில் மாத்திரம் மோதிச்சு? எந்த வீட்டிலும் நடக்காது, உங்கள் வீட்டில் நடக்கும், என் வீட்டில் நடக்கும். யாருக்கும் நடக்காதது உங்களுக்கு நடக்கும். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் தளர்ந்து போகாதீங்க. எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்காது. சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தம்பி எனக்கு நல்ல பழக்கம், வேறு சபையை சேர்ந்தவர். ரொம்ப ஒரு ஆசை என்னன்னாக்கா, எப்படியாவது வெளியூரில் போய் வேலை செஞ்சு எப்படியாவது அப்பா அம்மாவை ஃபாரின் கொண்டு போயிடணும். ஆனால் அந்த குடும்பத்தில் இவர் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டவர், மற்றவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாத அஞ்ஞான மார்க்கத்தை சேர்ந்தவர்கள்.
ரொம்ப இந்த குடும்பத்தை ஏசுவாங்க. எப்படியாவது தாயும் தகப்பனையும் ஃபாரின் கொண்டு போயிடணும். டே அண்ட் நைட்டாக படித்து பாஸ் ஆகிட்டார். ஒரு ஃபாரின் கம்பெனியில் இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறாரு. ஸோ போகும்பொழுது இன்டர்வியூ நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. அங்கே இன்டர்வியூ நடத்தினார், சொல்கிறாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் செலக்டட், ரொம்ப ஷார்ட்டாக உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் சொல்லிவிட்டு அவரு போயிட்டார். தம்பிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். பகல் கனவு. அப்படியே அப்பா அம்மா என்ன செய்ய போகிறோம், அப்படியே நியூயார்க்கில் வேலை செய்ய போகிறேன், ஆஃபீஸ் நியூயார்க்கில், வீடு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இப்படிலாம் அப்படியே பகல் கனவாங்க யோசிச்சுட்டு இருக்கார். 1 மாதம் போது, 2 மாதம் போது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. உடன் போன ஒரு சகோதரன் அவருடைய ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க வீட்டில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் மகன் போய் 1 மாதம் மேலே ஆச்சாப்பா, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலையா? வரல. இட்டிஞ்சான், ஒட்டஞ்சு போயிட்டான், சாக வேண்டும் என்று நினைத்தான். ஆனாலும் அந்த சண்டே ஆராதனையில் ஆவியானவர் அந்த மகனோடு இடைப்பட்டார். சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிற ஆண்டவர். அன்னைக்கு பிரசங்கமே சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிற ஆண்டவர். அந்த தேவ செய்தியை கேட்ட உடனே வீட்டில் வந்து மத்தியானம் சாப்பிடாம, அம்மா என்னன்னே தெரியலம்மா, என் வாழ்க்கை ரொம்ப துக்கமாக இருக்குது. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், என்னை குறித்து நீ கவலைப்படாதரா, எங்களை குறித்து அப்பா அம்மா குறித்து நீ கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு மெய்ப்பராக இருக்கிறார், நீ தாழ்ச்சி அடைவதே இல்லை. இந்த வார்த்தை அவனை பலப்படுத்த ஆரம்பிச்சது. ஆக வேண்டியதை பாரு, நடக்க முடிந்ததை நீ நினைச்சு பார்க்காத, ஆக வேண்டியதை பார். அப்போ இவன் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து கொண்டிருந்த நாட்களிலே திடீரென்று ஒரு நாள் அவனுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, உனக்கு இங்கே என் கம்பெனியில் ஒரு வேலை இருக்குது வரியா? சரி, சும்மா தான் இருக்குமே போகலாம். அந்த வேலைக்கு போகும் பொழுது கர்த்தர் அந்த கம்பெனியில் அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். சாதாரணமான வேலை, ரொம்ப சாதாரணமான வேலை, குறைச்ச சம்பளம். அதில் அவன் உண்மையாக இருந்தபடினாலே கர்த்தர் அந்த உண்மைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்து அவனை உயர்த்த ஆரம்பித்தார். உயர்த்தினார். எது வரைக்கும் உயர்த்தினார் தெரியுமா? எந்த பட்டணத்துக்கு அவன் போனான்னு ஜெபித்தானோ அதே பட்டணத்திற்கு அவன் போகும்போது ஒரு பெரிய அதிகாரியாகி போகிறான். அல்லேலூயா. பெரிய அதிகாரியாகி போகிறான். நடந்தது என்ன? இவன் கூட இன்டர்வியூ போனான் தெரியுமா? அந்த மனுஷன் அங்கே நியூயார்க்கில் சந்திக்கும் பொழுது அவன் சாதாரணமான வேலையில் வேலை செய்கிறான். இவன் உயர்ந்த ஸ்தானத்தில், மிக உயர்ந்த பதவியில், அவனுக்கு நியூயார்க்லேயே வீடு. ஆனால் இவன் அவனுடைய ஃப்ரெண்டுடைய வீடு நியூயார்க்கில் இருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். நியூயார்க்கில் ஒரு வீடு நம்ம இந்தியன் மணிக்கு 2 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்தாதான். ஆனால் கம்பெனி அவனுக்கு ஃப்ரீயாக வீடு கொடுத்து, கம்பெனி அவனுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுத்து, எல்லா வசதிகளையும் கொடுத்து கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானங்களை வைத்திருக்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு நடக்கிற நெருக்கத்தை கண்டு நீ சோர்ந்து போகாத. ஆனாலும் நான் தேவனை நாடி, I would seek unto God the midst of your pain, the midst of your tragedy, in the midst of your shortfalls in your life, in the midst of the crisis, நெருக்கத்தின் மத்தியிலே, தோல்வியின் மத்தியிலே, எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலே நீ ஆண்டவரை தேடும் பொழுது, நாடும் பொழுது கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். சொல்லுங்க, என் நியாயத்தை சொல்லுங்க, யாருக்கு ஒப்புவிப்பேன்? நம்ம என்னத்துல தப்பு செய்கிறோம்? தேவனத்தில் கொடுக்காம மனுஷன்ட்ட கொடுத்துட்றோம். அவன்கிட்ட போய் என்ன சொல்கிறோம்? என்னையா சர்ச்சுன்னு போனேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. பாசு சொல்கிறதெல்லாம் நல்லதாக இருக்குது, ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு இல்லை. போய் மனுஷங்கிட்ட போய் நியாயத்தை ஒப்பு கொடுத்துட்றோம். தேவனை அநீதிக்கு நம்ம ஒப்பிடப்பட்டுறோம். ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன்றார் ஐயா. இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. தேவை வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது நீ போக வேண்டிய இடம் எது? தேவனுடைய பிரசன்னம். அவரை நாடுங்கள், அவரை தேடுங்கள். Seek him, knock him, ask him. Ask.
seek and knock. அதை போய் மனுஷன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன பிரயோஜனம்? இன்று நீங்க தீர்மானம் எடுங்க. எல்லாற்றையும் இழந்த யோபுக்கு அவன் தேவனிடத்தில் தன் நியாயத்தை என்ன செய்கிறான்? ஒப்பு வைக்கிறான். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நடக்கிற காரியங்கள் என்னவென்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், துஷ்டர்கள் நியாயத்தை அறியார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சகலத்தையும் அறிவார்கள், சகலத்தையும் அறிவார்கள். Evil men understand not the judgment, but they that seek the Lord understand all things. Evil person, தேவன் ஏன் என் வாழ்க்கையில் இது செய்யல, ஏன் எனக்கு இது வரமாட்டேங்குது என்ற காரியத்தை நீங்க உணரவில்லை என்றால், அறிந்து கொள்ளவில்லை என்றால், வேதம் என்ன சொல்கிறது? நீ யார்? நீ யார்? துஷ்டன். You are an evil person. எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது? எனக்கு மாத்திரம், என் குடும்பத்தில் அக்கா இருக்கிறாங்க, என் தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, ஏன் நான் நல்லா இல்லையே? ஏன் அவங்க நல்லா இல்லைன்றதுக்காக வேண்டி நீ மனவேதனை அடைகிறியா? அவங்க நல்லா இருக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி நீ துக்கப்படுறியா? அவங்களுக்கு கஷ்டமே இல்லைன்னு சொல்லி நீ கண்ணீர் விடுறியா? நோ 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 நோ. நாம் இம்மைக்குரியவர்கள் அல்ல, நாம் மறுமைக்குரியவர்கள். என்னைக்குமே ஃபாரினர் தாங்க. நம்ம ஊரில் பாருங்க, தாஜ்மஹால் போங்க, நமக்கெல்லாம் 75 ரூபா டிக்கெட்டு, ஃபாரினர்ஸ்க்கு எவ்வளோ? 500 ரூபா கொடுக்கணும். we have to pay more. நீ அந்நியனா இருந்தால் அதிகமாக நீ கொடுக்கணும். எத்தனை பேர் தாஜ்மஹால் போயிருக்கிறீங்க? அங்கே போர்டு பார்த்துருக்கிறீங்களா? இந்தியன்ஸ்க்கு எவ்வளோ? 100 ரூபா, ஃபாரினர்ஸ்க்கு 500 ரூபா. அது போய் பார்த்தோம்னு தான் தெரியும். நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. we are strangers, we are foreigners. ஒரு அமெரிக்க பிரதிநிதி, குடியுரிமை பெற்றவர், அவர் அமெரிக்கன். அவர் பேரையும் சொல்லிடுறேன். இயேசு வாழ்வு கொடுக்கிறார். இந்த பாட்டு தமிழ் பாட்டை அவர் பாடினார். ஸ்டுவர்ட் ஜூனியர்னு, ரொம்ப என்னை நேசிக்கிறவர். அண்ணன் எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல தமிழ் பேசுவார். அவர் ஒரு முறை திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு மனைவியோடு போயிருக்கிறாரு. என்ன காட்டிலும் ஹைட்டாக இருப்பார். எத்தனை பேர் அவர் பார்த்துருக்கிறீங்க? யாரும் பார்த்ததுலையே? என்ன காட்டிலும் ஹைட்டாக இருப்பார். நல்ல தமிழ் பேசுவார். திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. ஒரு 4 பசங்க அவரையும் அவர் ஒய்ஃப் வச்சு கிண்டல் பண்ணிட்டு போயிருக்காங்க. வச்சு பாடுறா, எப்படி இருக்குது பாடுறா, கலராக இருக்குது பாடுறா, டே இவா இவைன்னு பேசிட்டே வந்திருக்கிறாங்க. பின்னால் திரும்பி டாய் நடா பேசுற எடுத்தாங்களாம், ஓட்டான், ஓடே போயிட்டான். நம்ம ஆளுங்க என்னன்னா, ஒரு வெள்ளைக்காரனை பார்த்தா இலக்காரமாக பேசுறது. அதுவும் இந்த ஆட்டோக்காரங்கிட்ட அந்த ஆள்லாம் மாட்டினாங்கன்னா 100 ரூபா கொடுக்குற இடத்துல 1000 ரூபா கேட்பானுங்க. அவன் சொல்லுவான், இன்னும் சிங்கப்பூர் போய் மலேசியா போய் தான் இங்கே மயிலாப்பூருக்கு வரணுன்னுவான். ஒருத்தன் சொல்கிறான், இங்கேருந்து போகிறதுக்கு 40 கிலோமீட்டர்ஸ்ன்றான். எங்க இங்கே இருக்க நுங்கம்பாக்கம் 40 கிலோமீட்டர்ஸ், give me 1000 rupees. இலக்காரமாக நினைக்கும். உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இலக்காரமாக பேசுவாங்க. ஏன்னா we are strangers, we are foreigners. ரட்சிக்கப்படாம அவன் இந்த தேசத்து குடியுரிமை பெற்றவன். நீ பொய் பேசாதவன் இலக்காரமாக பேசுவாங்க. நீ குடும்பத்தோடு வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை செய்யும் பொழுது உன்னை அற்பமாய் பேசுவாங்க. மறக்காதீங்க, நாம் இந்த உலகத்தான் அல்ல. எல்லாம் சொல்லுங்க,
நாம் யாரா இருக்கிறோம்? அந்நியரும் பரதேசிகளாக இருக்கிறோம். அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். எதுவுமே நம்ம கொண்டு வந்ததில்ல, எதுவுமே நம்ம ஆமாம் பிறக்கும்போது அம்மா டைப்பர் கட்ட உன்னை பெற்றாங்களா? நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் போக போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க. இதனுடைய வாழ்க்கை பகுதியில் பாடுகள் எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களை இன்னும் பலப்படுத்த, ஆண்டவர் தம்முடைய மகிமை உங்களுக்குள்ள வைத்திருக்க, ஆண்டவர் உங்களை பெரிய காரியங்களை செய்வதற்காக கத்த சில பாதைகளை கற்றுக்கொண்டு போவார். ஆனால் பயப்படவே கூடாது, கலங்கவே கூடாது. இந்த சப்ஜெக்டுக்கு இது இல்லை, ஆனாலும் நான் சொல்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11. எந்த சிட்சையையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், தற்காலத்தில் அது எப்படி இருக்காது? சந்தோஷமாய் காணாமல், சந்தோஷமே இருக்காது, துக்கமாய் காணும். சொல்லுங்க. எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல், துக்கமாய் காணும். ஆகிலும் சொல்லுங்க. சந்தோஷமா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா என்னே தாண்டா ஞாயின்னு இருக்கிறாங்க சொல்றாங்களே, சொல்றீங்களா? எங்க அம்மா இப்படி, எங்க அப்பா இப்படி. அடி வாங்கிருக்கியா? எதில் அடிப்பாங்க? அம்மா கொட்டையிலே அடிப்பாங்க. அடி வாங்கும்போது ரொம்ப நல்ல அம்மா, ரொம்ப நல்ல அப்பா சொல்லியிருக்கீங்களா? எப்படா எங்கள் அப்பா சாவான், எப்படா எங்கள் அம்மா சாகும் சொல்லியிருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் என்னையே தான் சொல்லியிருக்கீங்களா? நீ ஆமா ஏசுன்னு சொல்லு, உங்கள் அம்மா அங்கே உட்காந்துக்கிறாங்க தெரியாது. வீட்டில் போய் கேட்பாங்க, ஏய் நீ தான் முன்னே தான் சொன்னாங்க பாஸ்டர், நீ ஆமான்னு சொன்னீங்க இல்லைன்னு சொன்னியா கேட்பாங்க. நீ சர்வீஸ் முடிஞ்சோன்னு கேட்பாங்க, ஓ நீ என்ன சொன்ன? அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாதும்மா. அடி வாங்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? சே இதுக்குதாம்மா என்னை பெத்து எடுத்தியா அடி வாங்கிறதுக்குன்னு. ஓய் மாட்டை அடி, என்ன அடிக்காத சொல்லியிருக்கீங்களா? ஆனால் இந்த அடிலாம் வாங்கி ஒரு வயசு வந்த உடனே சொல்லுவீங்க, நல்ல வேலை எங்கள் அப்பா என்ன செஞ்சார்? கண்டிச்சாரு, எங்கள் அப்பா அடித்தார், இதனால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் சொல்கிறீங்களா? சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. சண்டே மத்தியானம் வசனம் ஒப்பிச்சாதான் மத்தியானம் சாப்பாடு. நீங்கள் அந்த ரூல் கொண்டு வாங்க. பிள்ளைங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நீ கொடுக்கலான்னா போகிறேன், நான் ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்டுப்பேன், ஜொமாட்டோவில் சாப்பிடுவேன். நீ இது இல்லைன்னா அதுன்னுவாங்க, அது இல்லைன்னா எதுன்றாங்க இன்னைக்கு. இல்லை 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 விசுவாசியுடைய நிலைமை எபிரேயர் 12:11 உங்கள் இருதய பலகையில் எழுதி கொள்ளுங்க. இந்த பாடுகள் வேதனைகள் தற்காலத்தில் உங்களுக்கு என்ன உண்டாகாது? துக்கமாய் காணும். சந்தோஷமா இருக்காது. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்காது, வேதனையா இருக்கும். என்னடா இந்த ஆண்டவர். ஆனாலும் பவுல் பின்னால அடுத்த பகுதியை எழுதுறாரு, ஆகிலும் பிற்காலத்திலே பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். என்னடா அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பட்ட பாடுகளுக்கு வேதனைக்கெல்லாம் நீ ஆண்டவரை தேடி ஆண்டவரை மாத்திரம் பிடித்து கொண்டு எனக்கு இயேசு போதும் சொல்லுறவர்களுக்கு நீதியாகிய சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். You seek God, you call unto Him, you just wait in the presence of God. It's a glorious experience. நெருக்கப்படுகிற காலத்தில் தனித்து போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது என்று மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய அனுபவம். ஆமே. இந்த யோபு செய்ததை நாம் பார்க்கிறோம். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். எல்லாத்தையும் ஞானவான்கள் காலத்தையும் வேலையும் என்ன செய்வாங்க? நிதானித்து அறிவார்கள். This is the day. இந்த நாள் தான் இயேசு கிறிஸ்துடைய வருகை நாட்கள் இருக்க போகிறது. பிள்ளைகளுடைய அறிவுலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐயோ எங்கள் வீட்டில் ஒரு பொடிஸ் இருக்குது,
ஏஞ்சி உக்காந்த உடனே நான் கட்டியிருக்க அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு பாருங்க, இப்போ தான் அந்த 9 வயசு 2 விரலை வச்சு இதை தள்ளுது. ஸ்மார்ட் ஃபோன் என்ன பண்ணுது? தள்ளுது. மாறுதில்ல? மாறினோடனே அதுக்கு ஒரே சந்தோஷம். எங்கெங்க வந்துச்சு இது? இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறோமோ காட்டுறோமோ காட்டலையோ, பிள்ளைங்களுடைய மனசில் இன்னைக்கு இந்த கேட்ஜெட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல பிள்ளைங்க அப்படியே இயற்கையாக வருது பாருங்க. நான் சிபியு இன்னைக்கு காலையில் நான் சிபியு ஆன் பண்ணுறேன், அது மானிட்டரை பார்க்குது. 9 மாதம் சிபி ஆன் பண்ணால் என்ன வருது? மானிட்டரில் வருதுன்றது ஷீ இஸ் ஏபிள் டு கிராஸ்ப். அது நல்லா தெரியுது, இது ஆன் பண்ணால் அது எதோ அங்கே வருது, அதே பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு பிள்ளைங்க வேற லெவலில் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனால் தேவச்சனமே நான் சொல்கிறேன், உலகம் எப்படி போகுது அது அப்படி இருக்கும். ஆனால் நான் தேவனுடைய பாதத்தில் எல்லாவற்றையும் சகலத்தையும் அறிந்தவனாக நாம் காணப்பட வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திங்ஸ் that's happening in the last days. We should have the spirit of understanding. ஏன் எனக்கு நடக்குது, ஏன் எனக்கு நடக்கல, நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க. ஏன் என் பிள்ளை மாத்திரம் இப்படி இருக்கு, புரிந்து கொள்ளுங்க. ஏன் என் புருஷன் மாத்திரம் இப்படி இருக்கிறாரு, புரிந்து கொள்ளுங்க. ஏன் என் மனைவி மாத்திரம் இப்படி இருக்கு, புரிந்து கொள்ளுங்க. ஏன் எனக்கு மாத்திரம் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருக்கு, புரிந்து கொள்ளுங்க. யூ ஷுட் ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா, காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஞானம் வேணும் என்றால் நீங்க கர்த்தரை தேடுங்க. இன் த மிஸ்ட் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன்ஸ். எல்லாருக்கும் ப்ரொமோஷன், எல்லா பிள்ளைகளுக்கும் அட்மிஷன் கிடைக்குது, எல்லா பிள்ளைகளும் ஃபீஸ் கட்டிட்டாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் கேட்ட குரூப் கிடைச்சிச்சு. ஆனால் எனக்கு மாத்திரம் நடக்கல, நடக்காது. ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடி கரம் பிடித்து ஆண்டோட பாதத்தில் அமர்ந்துருங்க. ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவாராக. 2 தீமோத்தேயு 4:3 வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:3 வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், நீங்க நெருக்கப்படும் பொழுது, சொல்லுங்க, நெருக்கப்படும் பொழுது, வியாதி வரும் பொழுது, வேலை இல்லாதப்போ, பலவீனங்கள் வரும் பொழுது, இந்த கடைசி காலத்துல என்ன செய்றாங்க? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், எடுக்க மனம் இல்லாம, செவி தினம் உள்ளவர்களாகி, செவிக்கு தினம் உள்ளவர்களாகி, தினம், அதாவது இங்க ஒரு பிரதர் இருக்கிறார், அவர் பேரு பிரான்சிஸ். அவர் ராத்திரிலாம் தூங்கல. கர்த்தர் சொல்கிறார், மகனே, உன்னுடைய கூக்குரல் இப்போது கேட்கப்பட்டது, நீ அதிசயம் காண்பாய், அற்புதம் நடக்கும், அதிசயத்தை நீ இப்பவே பார்ப்பாய், அப்படி அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவர் வாழை முறிக்குன்னு என்ன செய்வாரு? எங்க பாஸ்ட் மாதிரி உலகத்து நல்லவன் யாருமே இல்லை, எது வேணாலும் கொடுக்கறது தயாராகிடுவாங்க. செவிக்கு திறனாக, செவிக்கு விருந்து கொடுக்கிற வார்த்தை தான் இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை எதிர்பார்க்குது. எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தம் தாங்க, நான் கருப்பாக இருக்கிறது. நான் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும். வெள்ளையாக இருந்தீங்கன்னா இந்த டிவியில் யூடியூப்லாம் பாருங்கள், 10,000 வியூஸ் இருக்கிறவனும் வெள்ளையாக இருப்பான். எங்களை மாதிரி கருப்பாக இருக்கிறவனு 100 பேர் பார்ப்பான். அது பார்க்கும்போது கருப்பு வெள்ளை தான், நீங்கள் வெள்ளை தான் வேணுன்றாங்க. ஒருத்தன் சொன்னான், கருப்பாகிறவன் பொய் பேசுவான், வெள்ளாகிறவ பொய்யே பேச மாட்டான். இது கடைசி காலம். உனக்கு பிரச்சனை வரும்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறாரு, ஆரோக்கியமான உபதேசத்தை நல்ல கேளு. ஆரோக்கியம் இல்லாத உபதேசம் உனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும், உற்சாகம் வரும். ஆரோக்கியம் இல்லாத பாட்டு, இன்னைக்கு பாட்டு பாடி குதிக்கிறாங்க பாருங்க, என்ன ஆரோக்கியமே இல்லைங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் உள்ள ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தேன். அப்போ அந்த நார்த்தில் பெங்காலில் வந்திருந்தாங்கன்னா அந்த சந்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
அப்போ சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் முன்னாடி நின்று வேலை செய்கிறோம். அவன் கேட்குறான், ஜி பாதிரி நீ சினிமா பாட்டு கேட்பியான்னு. இல்லை கேட்க மாட்டேன்னு. இல்லையே, ஒரு ரூமில் பாடிட்டு இருந்தது. ராகம் என்ன ராகம்? பெங்கால வந்த ஒரு சினிமா பாட்டு ராகத்தை நம்ம ஆளுங்க பொறுக்கி சினிமா பாட்டு டியூன்ல தமிழ் வார்த்தையை போட்டு பாடினுக்கிறாங்க நம்ம ஆளுங்க. புரியுதா? என்ன உங்களுக்கெல்லாம் புரியல போல. உள்ள நான் ஒரு கிறிஸ்தவ பாட்டுன்னு சொல்லி கிறிஸ்தவ பாட்டை கேட்டுனுக்கிறேன். ஒரு 5-6 பேர் கல்கட்டாவில் வந்து இங்கே வீட்டில் வேலை செஞ்சுன்னுக்கிறாங்க. பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் நான். இவங்க சாப்பிட்டே இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சு 2 மணிக்கு நாங்கள் முன்னால் போய் எல்லாம் பார்க்குறோம். அதில் ஒருத்தன் கேட்டான், பாதிரி சினிமாக்கு பாட்டெலாம் கேட்பியான்னு. இல்லை கேட்க மாட்டேன்னு. இல்லையே, உன் வீட்டில் ரூமில் பாடிட்டு இருந்தது. எங்கள் ஊரில் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். வெஸ்ட் பெங்கால் சினிமா, பெங்காலி சினிமாவில் அந்த பாட்டை டியூனை நம்ம பாடுங்க இருக்காங்க பாருங்க, எல்லாரும் சொல்ல வரல, சிலர் இருக்கிறாங்க. அந்த டியூனை எடுத்துட்டு பாட்டை ராகத்தை வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற வார்த்தைலாம் எடுத்து நம்ம வார்த்தையை உள்ளே போட்டாங்க. அந்த பாட்டை இன்னைக்கு எத்தனை மில்லியன் கேட்குறாங்க தெரியுமா? மறைமுகமாக அங்கே பிசாசு என்ன செய்யப்படுகிறது? உயர்த்தப்படுகிறது. இயேசு இல்லை. கவனமாக இருங்க. அந்த காலத்தில் சிஸ்டர் சாரண ஒரு பாட்டு எழுதுறாங்கன்னா 40 நாள் உபவாசம். நான் பல முறை கேட்டிருக்கிறேன், அக்கா எப்படிக்கா அந்த பாட்டெலாம் எழுதுறீங்க? இல்லைப்பா, 40 நாள் உபவாசம் இருப்பேன், அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தூதர்கள் வானத்துலேருந்து இறங்கி வந்து பாட்டை பாடுவாங்களாம். அப்போது இந்த பாட்டை, இந்த ராகத்தை பாடுவாங்களாம். ராகம் உடனே அவங்க சிஸ்டர் வசந்தா, சிஸ்டர் லலிதா, இவங்கெல்லாம் கூட இருக்கும்போது இந்த பாட்டை இவங்க ஹம் பண்ணும்போது அப்படியே அந்த டியூனை அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணி ஆண்டவர் வார்த்தை கொடுக்கறத, இந்த வார்த்தையும் ராகத்தையும் என்ன செய்வாங்க? போட்டு ஒரு 40 நாள் உபவாசத்தில் 3 பாட்டு 4 பாட்டுன்னு கட்டிடுவாங்க. இப்படி 40 நாள் உபவாசத்தில் பாட்டை கட்டினவங்க தான் இன்னைக்கு அநாதி தேவன் அடைக்கலமே. எத்தனையோ பாட்டு. தாத்தா மரிக்கும் போது கர்த்தர் மெய்ப்பறார், அந்த பாட்டை முதல் முறையாக பாடுறாங்க. தாத்தாவுக்கு ரொம்ப இஷ்டமானது சங்கீதம் 23ஆவது சங்கீதம். தாத்தாவுக்கு உயிர் போகுது. சிஸ்டர் சாரணர் தலைமாட்டம் இருக்கிறாங்க. பாஸ்டர் நல்லையா, பாஸ்டர் ஜி சுந்தரம், பாஸ்டர் ஹென்ரி ஜோசப், அப்புறம் ஜீவானந்தம். இதெல்லாம் நடக்காத ஒரு சம்பவம் அன்னைக்கு நடந்தது. தாத்தா மரணத்தில் ஒருத்தருக்கு தெரியாமல் எல்லாம் வந்து இறங்குறாங்க. யாருக்குமே தெரியாது. பாஸ்டர் நல்லையா வெள்ளூரில் ஆண்டவர் சொன்னார், நீ எடுத்துகிட்டு போ. அவரு புல்லட் ஓட்டுவார், நல்லா ஜம்முன்னு புல்லட் ஓட்டுவார். நல்லா தலைப்பா கட்டி டர்பன் மாதிரி கட்டிட்டு ஏறி உக்காந்தன்னா 4 மணிக்கு ஆண்டவர் பேசியிருக்கார். 4:30 மணிக்கு கிளம்பி இங்கே சென்னைக்கு 7:45 வந்து சேர்ந்துட்டார். அநேக பரிசுத்தவான்கள். டாக்டர் சுந்தரமூர்த்தி தாத்தாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவர். பிரதர் வர்கீஸ், பிரதர் சார்லி பீட்டர், பிரதர் டிஜிஎஸ் தினகரன், எல்லாம் தாத்தா உயிர் போறப்போ எல்லாரும் கூட நிற்கிறாங்க. எல்லாம் பரிசுத்தவான்களும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சிஸ்டர் சாரணர் கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறாரே தாழ்ச்சியடேன் என்றுமே. இந்த பாட்டு, அந்த ராகம் நான் கரெக்டாக இல்லையான்னு தெரியல, அவங்க அக்கா பாட ஆரம்பித்தாங்க. இப்போ காது கிட்ட போய் பாஸ்டர் நவமணி அவன் போய் கேட்டாங்க, ஐயா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாத்தா உயிர் இருக்கும்போது அந்த கால் அந்த கட்டை விரலும் 2வது விரலும் அப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு சுபாவம். தூங்காத நேரத்தில் தவிர மீது எல்லாம் அந்த கால் ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த ஆட்டுறது நின்று போச்சு. கண்ணு மாத்திரம் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கேன். இந்த காட்சியை பார்த்துட்டே இருக்கிறேன். பாட அவர்களுடைய கடைசி மூச்சை பார்க்கும் பொழுது அவர் இலைப்பாறலுக்குள்ளே போனதை நான் பார்த்த பொழுது எவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. தேவ ஜனமே, உனக்கு போராட்டம் உண்டு. தாத்தாக்கு கேன்சர்ல தான் மரித்து போனாங்க. எவ்வளோ வேதனை, எவ்வளோ பாடுகள் வாழ்க்கையில், எவ்வளோ அவமானங்கள், நிந்தனைகள். ஆனா நீ அறிந்துக்கோ, உனக்கு மாத்திரம் ஏன் இப்படி, நீ அறிந்து கொண்டால் உன்னை போல ஒரு ஞானி இல்லவே இல்லை. You should understand why this is happening to me. Don't question God. ஆண்டவரை கேள்வி கேட்க வேண்டாம். கேட்பதற்கு முன்பாக கர்த்தரை தேடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதே 4ஆம் வசனத்தை வாசிப்போம். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சாயும் காலம் வரும். உன் செவியை விலக்கி காத்துக்கொள். உன் நண்பர்கள், உன் உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் உன்னை அந்த பக்கம் இழுக்கலாம். நீ அந்த கால் தவறி கூட அங்கே போய் உட்கார்ந்துடாத. சில நண்பர்கள் நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள். எப்படிப்பட்ட ஆலோசனை? சர்ச்சை நடத்து. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிரவுண்ட் இருக்கு. 9 கிரவுண்டில் உனக்கு ஏறத்தாழ 64 ஃப்ளாட்ஸ் வரும். 64 ஃப்ளாட்டுக்கு நீ கடன் வாங்கு, நாங்கள் உனக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஒரு ஃப்ளாட்டுக்கு அன்றைக்கி சொல்லும்போது 15,000 ரூபா வாடகை. பாதி வாடகை நீ எடுத்துக்கோ, பாதி வாடகை ரீபே பண்ணு. ஃப்ளாட் மேலே ஒரு சர்ச்சு வச்சுக்கோ. இதை காட்டிலும் பெரிய சர்ச் உன்னை வச்சுக்கோ. அருமையாக நீ என்ன செய்யலாம். பணத்துக்கு பணம், சர்ச்சுக்கு சர்ச்சு, கீழே ஃபுல்லாக கார் பார்க் வச்சுக்கோ. எத்தனை பேர் வந்தாலும், அதிகமான கார் பார்க் வந்தாலும் டோன்ட் வரி. இப்போ இருக்கிற கார் பார்க் காட்டிலும் 3 மடங்கு அதிகமான கார் பார்க் ஒன்று கிடைக்கும். இப்போ இருக்கிற வருமானத்தை காட்டிலும் உனக்கு 10 மடங்கு வருமானம் வரும். ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டி, இன்கம்க்கு இன்கம், ஆலயத்துக்கு ஆலயம். நீ 2 ஃப்ளாட்டை நீ அழகாக நீ என்ன பண்ணு, சின்ன மீட்டிங் நடத்துரு, கான்ஃபரன்ஸ் நடத்துக்க வச்சுக்கோ. ஆலோசனை நல்லா இருக்கா? உங்களுக்கு நல்லா இல்லையா? இது தேவ சித்தம் இல்லை. கர்த்தர் காட்டின பாதையிலே தொடர்ந்து போங்க. ரட்சிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீங்களோ அந்த தீர்மானத்தில் நிலைத்திருங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். தேவ ஜனமே, கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிற காலம் இந்த காலம். You will hear everything that belongs to this world, about pleasures, about futures. இந்த உலகத்துக்குரியதான ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரியான பெருக்கம், உலகத்துக்குரியதான காரியங்கள் உங்கள் காதில் கேட்கும் பொழுது அதுக்கு நீங்கள் செவி கொடாமல் கர்த்தர் என்ன சொல்றாரு அதை கேளுங்க, அதை செய்யுங்க. கர்த்தர்ல கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 6:31 வாசிக்கும் பொழுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். சாப்பிடுறது, குடிக்கிறது, எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இது 3 தான் இன்னைக்கு உலகத்துல. என்ன சாப்பிடுவாங்க? வீட்டுக்கு போனால் என்ன சாப்பிடலாம்? என்ன சாப்பிட்றது? சிக்கனா, மட்டனா, ஃபிஷ்ஷா? ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுவோமே, அப்படி என்ன இருக்காது. நான் இதுதான் போன சண்டே நான் ஆராதனை முடிச்சு வெளியே போனேன். என் லைஃப்லேயே இல்லாத ஒரு காரியம் நடந்தது. ஃப்ரெஷ் மீன் ஃப்ரை. பிரதர், என்ன இப்படி ஒரு வாசனை அடிக்குது? ஆமாம் பாஸ்டர், புது மீனுடைய ஃப்ரை. எல்லாரும் போயிட்டீங்க. என் மனசு சொல்லுது, போகிறப்ப என்ன பண்ணேன், மீனை வாங்கிட்டு போய் பொரிச்சு சாப்பிட்டு. என்றைக்குமே நான் வியாழக்கிழமை மீன் வாங்குவேன், வாங்கலை. நேற்று தான் வாங்கினேன், சாப்பிட்டேன். கர்த்தர் கிருபையிலே நேற்றுலேருந்து மத்திய பிரதேசம் உள்ள பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறது. உள்ள ஒரு பெரிய கோயராக உட்காந்துருக்குறாங்க. நேற்று நைட்டுக்கு தூங்கவே இல்லை.
7-8 முறை நாங்கள் எல்லாம் சந்தித்து ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தோம். கர்ருந்து புர்ருந்து இந்த ஸ்டீரியோ எஃபெக்ட், பேஸு எல்லாமே பயங்கர எஃபெக்ட். என்ன செய்யறதுன்னே தெரியல. என் மாம்சம் சொல்லுது, நீ சர்ச்சுக்கு என்ன எத்தனை மணிக்கு போகிற? 9:15 அங்கே இருக்கிற மாதிரி பாரு. உனக்கு 9:30 மணிக்கு தானே, 9:45 தானே, ஒரு அரை மணி நேரம் முன்னால் போயிடு. நான் சொன்னேன், இல்லை என்ன வந்தாலும் பரவாயில்ல, எடே இது ரொம்ப அநியாயம்டா, நீ டைப்பர் கட்டிட்டு போ. என்ன இக்கட்டான நிலைமை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்தோம். இதுதாங்க நம்ம மேட்ரே. வாட் ஷுட் ஐ ட்ரிங்க், வாட் ஷுட் ஐ ஈட், ஹவு டு ட்ரெஸ். இது அஞ்ஞானிகள் தேடுகிறாங்க. This has been asked by the Gentiles, but the godly people have faith in God. They knew that my God is my provider. அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். ஆனால் கர்த்தரை ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம கர்த்தரை விசுவாசிகள் நல்லா தெரியும். கர்த்தர் என்னை உடுத்துவார், என்னை போஷிப்பார், என் தேவையை சந்திப்பார், என்னுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா? அஞ்ஞானிகளை போல நம்ம நாடி திரிய வேண்டாம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் வேண்டியவைகள் என்று யார் அறிந்திருக்கிறார்? பரமபிதா அறிந்திருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் தேடி போறாங்க. ஏங்க பைபிள் ஸ்டடி வரல, வேலை 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 வேலை. அஞ்ஞானிகளை போல இருக்காதீங்க. முதலாவது கர்த்தர் ராஜ்யத்தை தேடி அவர் நீதியும் அவர் வசனத்தை தேடுங்க. அப்போது இதுக்கெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு நல்ல ஊழியக்காரன் அறிஞ்சிருக்கிறேன். அவர் சொல்லுவார், பாஸ்டர் நல்ல சாப்பாடே கிடையாது பாஸ்டர், கல்யாணம் ஆச்சு அது கூட எனக்கு கிடையாது பாஸ்டர். 2 பேரும் நாங்கள் சில நேரத்தில் பல நாட்களை நாங்கள் ஈர துணியை இடுப்பில் கட்டி தூங்குவோம். 2 மணிக்கு மேலே தூக்கம் வராது, பசி. 11 வருஷம், 11 இயர்ஸ் சாப்பாடே கிடையாது. 11 வருஷம் கழிச்சு தான் அவங்க சபை வளர ஆரம்பிச்சது. ஊழியத்தில் ஒரு ஆத்மா கூட கிடையாது. அவங்க பெரிய பாஸ்டர் சொல்லுவாரான், டே போடா. பாஸ்டர் போய், பாஸ்டர் சாப்பிடல பாஸ்டர். அதனால் எனக்கு என்ன வந்துச்சு, போடா ஆத்மா ஆதாயம் பண்ண பாருன்னா உட்காந்து நிற்கிறான், போடா. பயங்கரமான ஆள் அவங்க பெரிய பாஸ்டர். நாகர்கோயிலில் இருக்கிறாரு. அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டார். திட்டு வரான். அந்த திட்டுக்கு பயந்துட்டே போக மாட்டார். ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டாரான், என்னடா ஆளை காணோம், பாச திட்டுறேன்னு நினைக்கிறியா? நம்மளோட தான் நடத்துவேன். உனக்கு சாப்பாடு இல்லை, ஆத்மா இல்லை, காசு இல்லைன்னா முட்டி போடு, ஐய பிடிச்சி ஜெபம் பண்ணு. மாஸ்டர் இத்தனை வருஷம், எங்களுக்கு 18 வருஷம் கழிச்சு தாண்டா பையனே பிறந்தான். குழந்தையே 18 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது. 18 வருஷம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு முதல் ஆத்மா வந்தது. போய் சுவிசேஷன் சொல்ல, யோ உனக்கே குழந்தை இல்லை போயா இன்னுவாங்களாம். வேதனை வேதனை வேதனை. உடன் பிறந்தவங்க ஏற்றுக்கொள்ளல, மாமனார் மாமியார் வீட்டில் ஏற்றுக்கொள்ளல. 18 வருஷம் குழந்தை இல்லைன்னா பாருங்க, வேதனை, வாழ்க்கையெல்லாம் வேதனை. 18 வருஷம் குழந்தை கிடையாது, 18 வருஷமா ஒரு ஆத்மாவும் கிடையாது. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சபையில் ஒரு ஆத்மாவா கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவர் போயிட்டாரு. இன்னைக்கு அவங்க சபையில் ஏறத்தாழ 10,000 பேர் இருக்கிறாங்க. விசுவாசிங்க கணக்கு என்ன தெரியுமா? அஞ்ஞானிகள் கணக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன மேட்டர், இன்னைக்கு இந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதுதான் அவன் கணக்கு. இன்னைக்கு என்ன ஆண்டவர் கொடுக்குற, இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன ஆண்டவர் செய்யலையே, என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு. இதான் அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் எதை தேடுறாங்க? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம். சொல்லுங்க, என்னத்தை சாப்பிடுவோம், குடிப்போம், சொல்லுங்களேன், நல்லதான் சொல்லுங்களேன். என்னத்தை உண்போம். சில ஆளுங்களுக்கு டீ இருந்தால் தான் பகலே வண்டி ஓடும். அவங்க டீ குடிக்கலன்னா குடிகாரம் மாதிரி ஆயிடுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. குடிகாரம் பாருங்கள, குடிக்கலன்னா கைகள் என்ன செஞ்சிடும்? குடிகாரங்கள்லாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய முதல்ல இருக்குது, ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் முன்பு ஆமேன்னு சொல்லுங்களேன்.
ஒரே ஒரு குடிக்காரன் தான் இருக்கிறான் நம்ம சபையில். குடிக்காரங்களாம் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். முன்ன இப்பலையா முன்ன குடிச்சேன்னு சொல்லுங்களா, அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். குடிக்கலன்னா என்ன ஆகும்? கோபம் வரும், எரிச்சல் வரும், தப்பிச்சு அடிச்சிட்டு போல வரும். இந்த கஞ்சா பிடிக்கிறோன்னு அர்த்தம் இருப்பான். உனக்கு கொலை கூட பண்ணிடுவான் உனக்கு கஞ்சா கிடைக்கலன்னா. அப்படிதானே? ஏன் குடிக்கிறேன்னு கேளுங்களேன், அவங்களுக்கே தெரியாது ஏன் குடிக்கிறேன், அவங்களுக்கே தெரியாது, ஆனால் குடிப்பான். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டல. என்னத்தை குடிப்போம்? ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் He is your provider. Hallelujah. He knows what is your need. He knows how to feed you. He knows how to make you to drink. He is your provider. உனக்கு ஆண்டவருக்கு, நல்ல ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்யணும்னு. நீ மறக்காத. நீ நினைக்கலாம் ஆண்டவர் என்ன மறந்துட்டாருன்னு. God never forgets you. ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் மறக்கல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உன்னை அவருடைய உள்ளங்கையில பொதித்து வைத்திருக்கிறார். Drawing can be erased at any moment. வரையப்பட்டதை எப்போ வேணாலும் என்ன செஞ்சிடலாம், அழிச்சிடலாம். ஆனா பொதிக்கப்பட்டதை யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. உன்னை ஆண்டவர் உள்ளங்கையில பொதித்து வைத்திருக்கிறார். He has engraved you. He has engraved your name. He has engraved your future. He knows. ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எப்படி நடத்தணும்னு. ஆனால் he asked, ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீ நெருக்கப்படும் பொழுது செவிக்கு விருந்தான காரியத்தை கேட்க போகாதீங்க. நான் ஊழியத்துக்கு வர முன்பதாக எனக்கு பிரச்சனை இல்லை. பிஸ்னஸில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ காரியங்கள். ஏதாவது ஒன்று டென்ஷன் ஆகிடுச்சுனாக்கா போய் சினிமா தியேட்டரில் போய் உட்காந்து சினிமா பார்க்குற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நண்பர்கள் இருந்தாங்க. கவிதா காணவில்லை. எங்கே போயிட்டாங்க? மேலேயும் கை இல்லை. கவிதோட அப்பா கேட்டால் சொல்லுவார், நானும் கவிதா அப்பா மாதிரி ஒரு 15 பேர் இருக்கிறோம். ராத்திரி 7:30 7:45 சீட் விளையாட ஆரம்பித்தா அடுத்த நாள் காலையில் 6 வரைக்கும் நின்று இருப்போம். That was our pleasant time. ஆண்டவர் ஒரு நாள் புட்டிச்சு இழுத்தாரு, நீங்கள் போவியா அன்னைக்கினார். இல்லை போக மாட்டான். போ. பயங்கர ஃபோனு, என்ன வரல அண்ணாச்சி, என்ன வரல. ஆனால் அடுத்த முறை வரேண்ணே. சரி. ஆண்டவர் இடைப்பட்டார். தொலைச்சி விடுவேன், உனக்கு அங்கே வேலையே கிடையாது. அதே கவிதா அப்பாவுக்கு இந்த உட்காந்துருக்காங்களா, எங்கடா அவங்க அம்மா? கடை போட போயிட்டாங்களா, ஊருக்கு போயிட்டாங்களா? உங்கள் தாத்தாக்கு அந்த பழக்கம் விடலை. அவருக்கு சீட்டு விளாண்டுனே இருப்பார். வந்துச்சு பாருங்க ஒரு கேன்சர் கட்டி, ஞாபகம் இருக்கா? மாமா இங்கே வந்துச்சு, இங்கே தேடி வந்தார். இதே இடத்துல தான் அவங்க தாத்தாக்கு சுகத்தை கத்தர் கொடுத்தாரு. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? எத்தனை பேர் அவரை பார்த்தீங்க அந்த கேன்சர் கட்டியோட? ராஜன் பிரதர் நீ பார்த்துருக்கீங்களா? வேறு யார்? பால் பிரதர் பார்த்துருக்குறீங்க. இதே இடத்துல அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இந்த கேன்சர் கட்டி போனோம். கத்தர் அற்புதமாக சுகம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓஹோ ஆண்டவர் நன்மையான காரியத்தை தான் கத்தர் வச்சிருக்கிறாரு. நீ திரும்ப உனக்கு பிரச்சனை வரும்பொழுது எங்கேயாவது போய் உட்காராதீங்க, தேவ பிரச்சனத்துக்கு வாங்க, என்னை தேடுங்க. அப்பொழுது ஏன் இந்த சூழ்நிலையை கடந்து போறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் அந்த புரிந்து கொள்ளக்கூடியதான கிருபை கத்தர் கொடுப்பார். முதலாவது தேட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இடந்ததை குறித்து கவலைப்படாதீங்க, அடைய வேண்டியதை பாருங்க. Don't regret what has not taken place, but concentrate on what God is going to do for you. Is right? சரியா? இல்லை, ஏன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு யூ மேக் அ மைண்ட். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் முதலாவது ஐ சீக் ஹிஸ் ஃபேஸ், ஐ வில் சீக் ஹிஸ் பிரசன்ஸ். நான் அவர் முகத்தை பார்ப்பேன், அவருடைய பிரசனத்தை நோக்கி வருவேன். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறது எண்ணி முடியாத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். யோபுக்கு எல்லாமே எத்தனை மடங்கு வந்தது? தட் இஸ் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட்.
ஆனால் புதிய ஏற்பாட்டு கணக்கு இரட்டத்தனை அல்ல, உன் விசுவாசத்தின் அளவு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியம் முறுமுறுப்பு. டோன்ட் murmur. ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் இப்படி? நெவர் ஆஸ்க் தட். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்களை மூடி எல்லாற்றுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மை லாஸ், மை பெயின்ஸ், my agonies, my rough situations, என்னுடைய ஏமாற்றங்களுக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய வறட்சிக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய பலவீனத்துக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய வறுமைக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய யுத்தத்திற்காக ஸ்தோத்திரம், என்னுடைய தரித்திரத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் முடிவு எடுக்கிறேன். ஆண்டவரே, நான் உன் முகத்தை தேடுவேன். ஐ ஷல் சீக் யுவர் ஃபேஸ். நான் உன் முகத்தை தேடுவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? மை டெய்லி ஒர்க், மை ரொட்டீன் இஸ் சீக் த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசுடைய முகத்தை நான் பார்ப்பேன். எல்லாரும் தீர்மானம் எடுங்க. விளையாட்டா இருக்காதீங்க, விளையாடாதீங்க. This is not the time to play. Don't take this time easy. சாதாரணமாக இந்த நேரத்தை எடுத்துக்காதீங்க. ஒப்பு கொடுங்க. யோபு கர்த்தரை தேட ஆரம்பித்தான். He started to seek the face of his creator. அவனை தன்னை சிருஷ்டித்த தேவனை நோக்கி தேட ஆரம்பித்தான். உன் சிருஷ்டிகரை நினை. Remember your creator. You are being formed by the God. God knew you from the womb of your mother. உன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தர் உன்னை கண்டிருக்கிறார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீர் எல்லாராலும் கைவிடப்படலாம். பணம், பொருள், அந்தஸ்து, அழகு, அதிகாரம், வீடு, திறமை இதெல்லாம் இருக்கும் பொழுது உன்னை தேடி ஆயிரக்கணக்கானோர் வருவாங்க. ஆனா இல்லை என்ற ஒரு காரியம், இல்லை என்ற ஒரு நேரம், இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உன்னை சந்திக்க வருகிற ஒரே ஒருவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். He comes nigh close to you. நறுகாமிலே ஆண்டவர் வந்து சொல்றார், திகையாதே, நான் உன் தெய்வன், நான் உன் தெய்வன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன். சொல்லுங்க எல்லாம், நான் உம்மை தேடுவேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நடுவில் வந்த மனைவி, நடுவில் வந்த புருஷர், நடுவில் வந்த பெற்றோர் உன்னை கைவிடுவார்கள். ஆனால் இயேசு உன்னை விடுவதே இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிகள்? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. He's unchanging God. இயேசு மாறாதவர். கரங்களை தட்டி மகிமை கர்த்தருக்கே. அவ்வளவுதான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இன்று முதல் ஆண்டு சொல்கிறார், என் முத்திரை உன் மேல இருக்கு, என் ஆவி உன் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.